அனைவருக்கும் வணக்கம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசியில் உதயமாகிறார். மீன ராசியின் அதிபதி கிரகம் குரு. சனி குரு சேர்க்கையின் தாக்கத்தால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலம் தொடங்க இருக்கு. யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்புவர்கள் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் பூஜைகளை செய்யலாம். சனீஸ்வரருக்கு மிகவும் முக்கியமான கோவிலாக கருதப்படுவது திருநள்ளாறில் உள்ள தர்பணேஸ்வரர். மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி இல்லை என தெரிவித்துள்ளது. சனி பயிற்சியை நம்பக்கூடிய பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வானியல் ரீதியாக சூரிய குடும்பத்தில் 6ஆவதாக இருக்கக்கூடிய கிரகம் சனி. இந்த கிரகம் சூரியனை சுற்றி வர 29.45 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது சுமார் 30 ஆண்டுகள். ஜோதிட நம்புவர்கள் பொறுத்தவரை மொத்தம் 12 ராசிகள் உள்ளதாகும். மனிதர்கள் ஒருமே இந்த 12 ராசியில் ஏறாவது ஒரு வீட்டில் பிறந்ததாக சொல்லப்படுது. சூரியனை சுற்றி வர சனி எடுத்துக்கொள்ளும் இந்த 30 ஆண்டுகளில் ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 வருடம் இருப்பதாக கருதப்படுது. இந்த சனியின் நகர்வு அவரவர் சனியின் அடிப்படையில் மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ராசிக்குள்ள சனி இருப்பது பெரும்பாலும் ஒரு சிக்கலான காலகட்டத்தை உருவாக்கும். ஒருவருடைய ராசி மட்டுமல்லாது இந்த முந்தைய ராசியில் பிந்தைய ராசியிலும் சனி சஞ்சரிக்கும் காலமும் அந்த ராசிக்காரர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படும். உதாரணமாக ஒருவர் விருச்சிக ராசியை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்குள்ள சனி இருக்கும் காலகட்டம் மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய ராசியான துலாம் ராசியில் சனி இருக்கும் 2.5 ஆண்டுகளுமே விருச்சிக ராசிக்கு அடுத்த ராசியான தனுசு ராசியில் சனி இருக்கும் காலகட்டமாக 2.5 ஆண்டுகள் சேர்ந்து மொத்தமாக 7.5 ஆண்டுகள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சனியின் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவர்களது நம்பிக்கை. இந்த 7.5 ஆண்டு காலமுமே 7.5 சனி குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுது. சனியை போல குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் ஒருவரது ராசிக்கு வருவது விலகுவது வாழ்க்கையில் நிகழ்வுகளை பாதிக்காத நம்பவர்கள் கருதப்படுறாங்க. மேலுமே இது சனி கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம் என நம்பிக்கை உள்ளார்கள் கருதுவதால் ஒருவரது ராசிக்குள்ள சனி இருப்பது விலகுவது நம்பிக்கையாளர்களால் வெகுவாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கிரகங்கள் ஒருவரது ராசிக்குள்ள வருவதும் விலகுவதும் கணிக்க பஞ்சாங்கம் எனப்படும் வானியல் சார்ந்த காலகட்டம் பயன்படுத்தப்படுது. தற்போது இந்தியாவில் 2 விதமான கணிப்புகளில் அடிப்படையாக கொண்ட பஞ்சாங்கங்கள் நடைமுறையில் இருக்கிறதாகும். ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் பல 100 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்து வருது. இந்த பஞ்சாங்கத்தில் வானியல் ரீதியாக சில பிழைகளும் திருத்தி 19ஆம் நூற்றாண்டில் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் பின்பற்ற வருவதாகும். இந்தியாவில் பிற்பகுதியில் பெரும்பாலானோர் ஜோதிடங்களின் திருக்கணித பஞ்சாங்கத்தையே பின்பற்றுறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். இந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் அதிகாரிகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் பக்தர்கள், ஜோதிடர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சனி பயிற்சி தொடர்பாக பல்வேறு செய்திகள், கட்டுரைகள் வெளியாகிறதாகும். பொதுவாக திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனி பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் இந்த சனி பயிற்சியால் சனி பகவானின் உதயம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தனது நட்பு கிரகமாக குருவின் வீட்டில் மீன ராசியில் உதயமாகிறார். மீனம் என்பது நீர் மற்றும் மோட்ச ராசியாக இருக்குது. இங்கு சனி பகவான் அமரும் பொழுது ஆன்மீக தேடல் முக்கியமானதாகவும் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் சனி பகவானின் உதயத்தால் சனி பயிற்சி பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த சனி பயிற்சியின் மூலம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில்
அற்புதமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் உதயமாக இருக்கார். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த படன் வைக்கு வந்து சேரக்கூடியதாகும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல், வெளிநாட்டின் தொடர்புகள் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மீனராசியில் 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உதயமாகிறார். இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். வேலையில் இருந்த அரசுகள் உங்களுக்கு அழுத்தத்தை தடைகளை நீக்கக்கூடியதாகவும், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் வேலைக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு தேடி வரும். சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடின உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என ஏங்கி வந்தவர்கள் உழைப்புக்கேற்ற பலன்களை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம். கன்னி ராசியில் 7வது வீட்டில் சனி பகவான் வந்தாலுமே சப்தக் பார்வை ராசியை பார்ப்பதால் அதை நன்றாக கவனிக்க வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை போல கன்னி ராசிக்காரர்களும் எதையுமே ஜாலியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் உங்களுக்கு வாகனங்களை வாங்கக்கூடியதாகும். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக யோகம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தர இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான யோகமான பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுடைய மனதுக்கு நிம்மதி ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிலுமே சனி பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கார். இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு மாற்றமும் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாம். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி உங்களுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பங்குச்சந்தை மற்றும் நீண்ட நாட்களாக முதலீடில் இருந்து வந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமானதாகும். அதிக பணவரவால் நிலம், தங்கம் போன்றவற்றை திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு 4வது வீட்டில் உச்சம் பெறுகிறார். இது கை ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக பொருள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். விபத்தில் அமைதியும் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தாயாரின் உடல்நல நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.